குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரய குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்தரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்றைய பதிவில் ஆலயங்களும் அற்புதங்களும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பெருமாள் ஆலயத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆலயமானது திருமணம் சார்ந்த விஷயங்களில் எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும், அதாவது நவகிரகங்களால் ஏற்படும் எத்தகைய தோஷமாக இருந்தாலும் அதற்கு ஒரு நிவர்த்தி அளித்து அந்த காலதாமதம் அப்படிங்கிறத அதை ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு திருமணத்தை தந்து மகிழ்ச்சி அடைய செய்கின்றது அப்படிங்கிறது தான் இந்த திருத்தலத்தின் ஒரு சிறப்பு அம்சம். இந்த திருத்தலத்தை பொறுத்தவரையிலும் பல காணொளிகள் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு டீட்டெயிலாகவும் இப்படி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையும் சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியலை. ஏன் அப்படின்னாக்கா, என்னை பொறுத்தவரையிலும் என்கிட்ட வர வாடிக்கையாளர்களிடம் இப்படி போங்க இப்படி செய்யுங்க அப்படிங்கிறத அந்த ஆலயத்தினுடைய நிலைப்பாடுகளையும் அதை வணங்க வேண்டிய விஷயங்களையும் என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்றிய மாதிரி நான் என்னுடைய வாடிக்கையாளர்களை எப்படி பரிந்துரைப்பேனோ அதை தான் இங்கே பதிவு செய்திருக்கேன். சரிங்களா? அதனால் இந்த பதிவை முழுமையாக கேட்டு நீங்களும் பயனடையுங்கள். உங்களுக்கு தெரிந்த அன்பர்கள் யாராச்சும் திருமணமாகாமல் ரொம்ப நாள் வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்கள். சரிங்களா? வாங்க இந்த பதிவை பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தை பார்ப்போம். அதாவது கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தற்காலத்தில் அதுலேயும் இந்த 80s இருந்து அந்த 90s 95 அந்த 2000க்குள்ளே, அதாவது 80களிலிருந்து 2000 ஆண்டுகளுக்குள்ளே பிறந்த பெரும்பான்மையானவர்களுக்கு, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இதில் குறிப்பாக ஆண்கள் அதிகமாகவும் பெண்கள் குறைவாகவும் கொஞ்சம் அந்த திருமணம் அமைவதில் பெரிய சிக்கல்களை சந்தித்து வருகின்றார்கள். இதை கண்கூட பார்க்க முடியுது. இருப்பினும் இதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான் நிறைய பேருக்குள்ள. அதில் எனக்குமே அது போன்ற நிலைப்பாடுகள் வந்தது. என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம், இதற்கு எப்படி என்ன செஞ்சால் கொஞ்சம் இதிலிருந்து கொஞ்சம் மீள முடியும் அப்படின்லாம் நிறைய சிந்தனைகள் உண்டு. அந்த வகையில் பெரும்பாலும் என்னுடைய பரிந்துரை அப்படின்னாக்கா ஆலய வழிபாடுகள் மட்டும்தான். வேறு எந்த ஒரு பரிந்துரையும் நாம் செய்கிறதில்ல, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கையில் எடுக்கிறதில்ல. அந்த வகையில் திருமணம் அப்படிங்கிற வருகின்ற பொழுது பல தாய்மார்கள் குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி நல்லா படிச்சிருக்கிறாங்க, ஆனால் கல்யாணம் ஆகலை, நல்ல சொத்து சுகம் இருக்குது, திருமணமாகலை. இப்படி எந்த வகையால் அது அந்த திருமணம் தாமதப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் ஜோதிடர்கள் இருக்கின்றோம். அப்படி ஒரு சிலருக்கு பெருசாக தோஷங்கள் அதிகமாக இருக்காது. ஆனாலும் அந்த கால நேரம் தசாபுத்தி அமைப்புகள் கூடி வராத பட்சத்தில் சில நேரங்களில் இந்த தாமதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த தெய்வ அனுகூலம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது இல்லாத பட்சத்துலேயும் இந்த திருமணங்கள் அவ்வளவு எளிதில் கைகூடுறதில்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, ரைட். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த ஆலயத்தின் எங்கே இருக்குது, அந்த ஆலயத்தின் திருநாமம், அந்த ஐயாவின் திருநாமம், இதை பற்றிய முதல்ல ஒரு சுருக்கத்தை பார்த்துருவோம். இந்த ஆலயத்தின் ஊர் திருவிடந்தை அப்படிங்கிற ஊரில் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தின் ஐயனுடைய திருநாமம் அப்படிங்கிறது நித்திய கல்யாண பெருமாள் அப்படிங்கிறவர். இந்த ஆலயமானது மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்று அப்படிங்கிறத பார்த்துங்க. இது பெருமாள் என்று அழைக்கக்கூடிய அவரின் 108 திவ்ய ஸ்தலங்களில் இந்த ஸ்தலமும் ஒன்று. அதாவது இது 62வது ஸ்தலமாக கருதப்படுகின்றது. சரிங்களா?
திருமங்கை ஆழ்வாரால் வந்து மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோயிலாக இந்த ஆலயம் இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு தகவலும் கூடுதலாக இருக்கின்றது. சரிங்களா? இந்த நித்திய கல்யாண பெருமாள் அப்படிங்கிற இந்த பேரே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை நம்மளுக்கு வந்து உணர்த்துது. நித்திய அப்படின்னா எப்பொழுதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை அது வந்து சொல்லும் இல்லைங்களா? இந்த இடத்துல என்ன அப்படின்னாக்கா, இவருக்கு வந்து தினமும் திருமணம் நடப்பதாக ஒரு வரலாற்று செய்திகள் கூறுகின்றது. அதாவது காலவ ரிஷி அப்படிங்கிறவருக்கு வந்து மொத்தம் 360 பெண் குழந்தைகளை ஈன்றெடுத்திருக்கின்றார். அந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாமல் அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கின்ற போது, அவர் வந்து பெருமாளை சேவித்து அவரை நினைத்து தவம் புரிந்து, அதுக்கப்புறம் அந்த 360 பெண்களையும் இந்த ஐயனே வந்து திருமணம் செய்து கொண்டதாக ஒரு வரலாற்று குறிப்புகள், இந்த கதைகள் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அந்த வகையில் வந்து இந்த ஆலயத்தில் இந்த ஐயனுக்கு வந்து 360 நாளும் தினம் தினம் திருமணம். அதனால் வந்து இவருடைய திருநாமம் நித்திய கல்யாண பெருமாள் அப்படிங்கிறது ஆகுது பார்த்துக்குங்க. எப்போ பார்த்தோம்னாலும் இவர் வந்து அந்த மணக்கோலத்திலேயே இருக்கிறதுனால இந்த ஆலயத்துக்கு வரும் அன்பர்களுக்கும் அந்த மணக்கோலத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மகிழ்ச்சியோடு இவரும் வந்து வருகிறவர்களுக்கும் அந்த தோஷங்களை நீக்கி மகிழ்ச்சியை கொடுத்து திருமணத்தை வந்து விரைவில் முடித்து வைக்கின்றார் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனோட இங்கே வந்து அது வந்து நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறத நானுமே வந்து பல அன்பர்களுக்கு சொல்லி அவங்க போயிட்டு வந்து நிறைய சக்ஸஸை கொடுத்துருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. சரிங்களா? ஸோ இப்போது இங்கே மேலே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஃபோட்டோ கட் பண்ணி அங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் வந்து இந்த திருவிடந்தை அப்படிங்கிற இந்த ஆலயம் அமைந்திருக்கும் ஊரின் பெயர். அந்த ஆலயத்துக்கு நீங்கள் போகும்போது இதுதான் வந்து முகப்பு வாசல். அதாவது வந்து நம்ம நுழைவு வாயில்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த நுழைவு வாயில் இப்படி தான் இருக்கும். இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த ஆலயத்தில் மூலவரான ஐயன் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் அப்படிங்கிறவர் வராக முகத்துடன் காட்சி அளிக்கின்றார் நண்பர்களே. அதாவது வந்து பன்றியன் முகம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. அவரது வலதுகால் அப்படிங்கிறது வந்து பூமியில் வந்து பதிஞ்சிருக்கும். அவருடைய இடது காலை தூக்கி அந்த இடது தொடையின் மீது தாயாரான லக்ஷ்மி தேவியின் சொரூபமான அகில வள்ளி தாயார் அப்படிங்கிற அம்சத்தின் ரூபமாக நமக்கு தாயார் காட்சி தருகின்றார். சரிங்களா? அந்த தாயாரை வந்து வலது கையால் வந்து அணைத்து கொண்டு இருக்கின்ற மாதிரியான ஒரு உருவம் நமக்கு வந்து அந்த மூலவரிடத்தில் நமக்கு பார்க்க முடியும். சரிங்களா? அந்த இடது கால் இருக்குது இல்லைங்களா? அந்த இடது காலுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா ராகு கேதுக்களின் ஒரு அம்சமாக திகழக்கூடிய ஆதிசேஷன் அப்படிங்கிற அந்த பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த ஆதிசேஷனும் அவரது மனைவியுமான வாசுகியும் இருவரும் வந்து அந்த காலை வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஃபுல்லாக நம்ம வந்து அந்த கருவறைக்கு போனோம் அப்படின்னாக்கா பார்க்கலாம். அதனுடைய ஃபோட்டோவை தான் புகைப்படத்தை தான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் போட்டிருக்கோம். அதை தரிசனம் செய்யுங்கள். இதை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அது பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்போது தாயாரை வந்து அந்த இடது காலில் தூக்கி அமர்த்தி அவருடைய முகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா தாயாரை பார்த்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆலயத்தில் உள்ளே இருக்கின்ற ஒரு அந்த சிற்ப கலைப்பாட்டிலையும் அது வெளிப்படுத்தும் சில விஷயங்கள்லையும் உள்ள ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நண்பர்களே. சரிங்களா? ஆக இந்த ஆலயம் அப்படிங்கிறது வந்து எல்லா விதமான கிரகங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும், அதுவும் திருமணம் சார்ந்த முக்கியமான அந்த ஒரு பலரின் எதிர்பார்ப்புகள், கனவுகளை அந்த பூர்த்தி செய்யும் ஒரு ஸ்தலமாக இது இருக்கின்றது. இங்கே அந்த சர்ப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசுகி அப்படிங்கிறவங்களும்
அந்த ஆதிசேஷன் அப்படிங்கிறவங்களும் கீழே இருக்கிறதுனால இந்த சர்ப்பதோஷமாகட்டும், இந்த ராகுகேது தோஷங்களாகட்டும், இதுவும் வந்து இங்கே வந்து ஒரு நிவர்த்தியை கொடுக்குது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு சூட்சுமம் பார்த்துக்குங்க. சரிங்களா? சரி, இது ஆலயத்தை சொல்லியாச்சு, ஆலயம் இருக்கின்ற இடத்த சொல்லியாச்சு, ஆலயத்தின் ஐயனின் திருநாமத்தையும் தாயாரின் திருநாமத்தையும் சொல்லியாச்சு, இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்று அப்படின்ட்டும் சொல்லியாச்சு. இப்போது இந்த ஆலயத்துக்கு நம்ம எப்படி போயிட்டு அந்த பரிகாரங்களை செய்யறது, இது வந்து பரிகாரம் அப்படின்னும் பொழுது இதில் ரொம்ப ஃபேமஸாக இந்த கோயிலில் வந்து செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன். முதல்ல அந்த நுழைவாயில இங்கே இருக்குது பாருங்க, அந்த நுழைவாயில் ஒரு ஓரிரு நிமிடம் நம்ம வந்து கால்நடையாக நடந்தோம் அப்படின்னாலே நம்ம கண்ணில் முதல்ல படுறது இந்த ஆலயத்தின் அந்த தீர்த்த குளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த தீர்த்த குளம் நம்ம கண்ணில் படும். அதாவது வந்து இந்த தீர்த்த குளத்தின் பேர் வந்து கல்யாண தீர்த்த குளம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ முதல்ல போகும்போது முடிந்த அளவுக்கு வந்து அந்த ஆலயத்தில் அந்த நீரில் வந்து நீராடிட்டு அதுக்கப்புறம் போகிறது சிறப்பு. இல்லைங்க, நாங்கள் வீட்டிலேயே ஸ்நானம் பண்ணிட்டு தான் வந்தோம், புது ஆடைகள் தான் உடுத்திட்டு வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து குறைந்தபட்சம் நல்லா வந்து அந்த தண்ணியில் வந்து ஒரு 5 முதல் 10 நிமிடங்கள் அந்த நீரை வந்து நல்லா நல்லா ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் அதாவது முட்டிக்கு மேலே கொஞ்சம் உயர்த்தி வச்சுக்கிட்டு நல்லா அந்த கை, கால், முகம், கழுத்து இதெல்லாம் கொஞ்சம் அந்த தண்ணீர் பட்டு நல்லா கழுவிட்டு அந்த முதல்ல அந்த தீர்த்த குளத்தில் காலை வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த குளத்தை வந்து உங்கள் கையால் தொட்டு வணங்கிக்கோங்க. சரிங்களா? வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தீர்த்த குளத்தில் காலை வைங்க. அந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் அவங்க அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஆட்கள் வந்து அந்த இடத்துல தெம்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவும் பெருசு பண்ணிக்காதீங்க. சரிங்களா? அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ கைகால் கழுவிட்டு வணங்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா இரு பக்கமும் அந்த வழியில் 2 பக்கமும் கோயிலுக்கு எதிரில் 2 பக்கமும் வந்து நிறைய மாலைகளோட கூடிய கடைகள் நிறைய இருக்கும். போகும்போதே நம்மளை வந்து கூடுவாங்க, கல்யாண செட்டு மாலை வாங்கிட்டு போங்க, கல்யாண செட்டு மாலை வாங்கிட்டு போங்கன்னு ஒவ்வொருத்தராக வந்து நம்மளை வந்து கூடுவாங்க. அதில் உங்களுக்கு யாரை பிடிக்கின்றதோ, எந்த கடையை பிடிக்கின்றதோ அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்களே சொல்லுவாங்க கல்யாண செட்டு மாலை அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாண செட்டு மாலை வாங்கிக்கிங்க. இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலும் திருமணமாகாத நபர் நேரில் போகணும். யாருக்கு நம்ம வந்து திருமணத்திற்காக இந்த ஆலயத்துக்கு வேண்டுதல் வைக்க போகிறோமோ அவங்க நிச்சயமாக வந்து நேரில் போகணும். அவங்க தான் வந்து இந்த விஷயங்களை செய்யணும். கல்யாண செட்டு மாலை வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா உள்ளே நீங்கள் வந்து ஐயனை பார்க்க கோயிலுக்கு போயிடலாம். சரிங்களா? அவங்க 2 மாலைகள் தருவாங்க, ஒரு அர்ச்சனை தட்டு தருவாங்க. இதெல்லாம் கையில் வச்சுக்கோங்க. உள்ளே என்ட்ரி ஆகிடுங்க. உள்ளே போகும்போதே முடிந்த அளவுக்கு வந்து ஆலயத்துக்கு போகின்ற பொழுது முடிஞ்சவரை ஆண்களாக இருந்தால் வேட்டி சட்டை கட்டிட்டு போங்க, பெண்களாக இருந்தால் புடவை அணிந்து செல்லுங்கள். சரிங்களா? அதே போல் வந்து அன்றைக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு விரதம் மாதிரி, அதாவது வந்து அசைவ உணவுகளை தவிர்த்துடுங்க. மற்ற ஆண்களாக இருந்தால் இந்த இன்னும் கூடுதலாக, அதாவது வந்து எப்படி வந்து ஒரு விரதம் இருப்போமோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கடைபிடியுங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டு வர்றது சிறப்பு. உங்களின் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டு வர்றது சிறப்பு. அடுத்ததாக உங்களின் ஈன்றோர்களை நமஸ்காரம் செய்து அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆலயத்துக்கு வர்றது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரைட், இப்போது அடுத்ததாக உள்ளே போகிறோம். உள்ளே போனோம் அப்படின்னாக்கா என்ட்ரி ஆகும்போதே 2 கொடிமரங்கள் இருக்கும். கொடிமரத்தை தரிசனம் பண்ணிக்கோங்க. ஆண்களாக இருந்தால் முடிந்தவரை வந்து சட்டையெல்லாம் அவுத்து கையில் வச்சிங்க, பனியெல்லாம் அவுத்து கையில் வச்சிங்க. அந்த மேலாடை அப்படிங்கிறது இல்லாமல் இருப்பது சிறப்பு. அந்த காற்று, அந்த சுவாசம், அந்த மண்ணுடைய அந்த ஒரு மகிமை நாம் உணரலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதனால் வந்து அதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு மற்றவங்க கழுத்துலையே அப்படின்லாம் நீங்கள் சிந்திக்காத நண்பர்களே. சரிங்களா? இதை செய்யுங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி போங்க, வேட்டி மட்டும் கட்டிட்டு போங்க, இடுப்பில் ஒரு துண்டு இருக்கட்டும். உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா
மூலவர்கிட்ட போனீங்க அப்படின்னாக்கா, அங்கே கல்யாண பிரார்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கனாலே, அவங்க வந்து ஒரு அர்ச்சனை சீட்டு வாங்கிக்கிங்க. போனீங்கன்னா, அவங்க வந்து அந்த 2 மாலைகளையும் வாங்கிட்டு, ஐயாவின் இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு, ஒரு மாலை ஐயாவிடத்துலையும், இன்னொரு மாலை உங்கள் கையிலையும் கொடுத்துருவாங்க. அந்த மாலையை நீங்கள் வந்து கழுத்தில் போட்டுக்கிட்டு 9 சுற்று சுற்றி வரணும் ஆலயத்தை. 9 சுற்று சுற்றி வந்து கொடிமரத்தாண்ட வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அந்த கழுத்தில் போட்டிருந்த மாலையை நீங்கள் ஒரு பையில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பூஜை அறையில் வச்சுடுங்க. உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு தினமும் வந்து அதை வந்து பாருங்கள். அதுக்கு எதனா ஒரு நைவேத்தியம் கொடுங்க. அதை வந்து தொலைக்காதீங்க. தொலைச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து பூஜை அறையில் இருக்கின்ற பொழுது அது எங்கேயும் காணாமல் போகாது அப்படிங்கிறது இதில் உள்ள ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? மேக்சிமம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து திருமணம் கைகூடி விடும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தம் பார்த்துக்கோங்க. உங்களின் வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் அந்த அந்த மாலை வந்து அப்படியே வதங்கி போய் அப்படியே வாடி போய் பூக்கள்லாம் கொட்டி தான் இருக்கும். அதில் மேக்சிமம் வந்து அந்த நார் மட்டும்தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அதை வந்து ஒரு துணிப்பையில் போட்டு பூஜை அறையில் எங்கன்னா ஓரமாக வச்சு மாட்டி வச்சு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வந்தவுடனே தம்பதி சமேதர்களாக கணவன் மனைவி இருவருமாக சேர்ந்து அந்த மாலையை கையில் எடுத்துங்க. திரும்பவும் வந்து ஒரு செட்டு மாலை வாங்கி ஐயனுக்கு கொடுத்து திரும்பவும் அர்ச்சனை பண்ணிவிட்டு, அவருக்கு வந்து இது வந்து ஒரு நன்றி சொல்லும் விதம் நண்பர்களே. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு பின்னாடி அப்படியே போனீங்க அப்படின்னாக்கா ஸ்தல விருட்சம் இருக்கும். அந்த ஸ்தல விருட்சத்தில் உங்களுடைய பழைய மாலை இருக்குது பார்த்திங்களா, அந்த வதங்கிய அந்த பழைய மாலை, அதை வந்து அந்த மரத்தில் வந்து வச்சுடுங்க. சரிங்களா? வச்சுட்டு வந்துடுங்க. இது வந்து நீங்கள் வந்து உங்களோட வேண்டுதல் நிறைவேறிய பிறகு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் வந்து அந்த ஆலயத்தில் கடைபிடிக்கப்படும் செய்யப்படும் ஒரு திருமணத்திற்காக செய்யப்படும் ஒரு பரிகாரம் நண்பர்களே. சரிங்களா? ஒன்றும் பெரிய செலவுலாம் இருக்காது. இதில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, ஒரு நம்பிக்கையோட ஒரு ஆத்ம திருப்தியோடு செய்யணும். 2வது வந்து ஒரு சுத்தபத்தமாக போயிட்டு செய்யணும். அடுத்ததாக புதன்கிழமை சனிக்கிழமைகளில் போவது மிக மிக சிறப்பு. முடிந்தவரை வந்து அந்த காலையில் போங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஈவினிங் போங்க. அந்த உச்சி வேளையில் ஆலயங்களுக்கு போகாதீங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜோதிடர் வீட்டில் உங்ககிட்ட உங்கள் ஜாதகத்தில் தற்போதைய நிலையில் என்ன மாதிரியான ஒரு கால நேரங்கள் போயிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். குறிப்பாக குரு பகவானின் அந்த குருபலம் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய அந்த கால நேரங்கள், இது சுப நிகழ்வுகளுக்கு ஏற்ற நேரம், இது தெய்வ காரியங்களுக்கு ஏற்ற கால நேரம் அப்படின்ட்டு வருகின்ற பொழுது, அதாவது வந்து தெய்வ அனுகூலம் உள்ள நாட்களில் அந்த தசாபுத்தி ஓடுகின்ற அந்த நாட்களில் போயிட்டு நம்ம இது போன்ற விஷயங்களை செய்கின்ற பொழுது நமக்கு இருக்கும் அந்த சங்கடங்கள் வந்து கொஞ்சம் உள்வாங்கிக்குது. அந்த உள்வாங்கிக்கும் போது நமக்கு தெய்வ அனுகூலத்தினால் இந்த இது போன்ற சுப நிகழ்வுகள் வந்து அது எவ்வளோதான் தாமதமாக இருந்திருந்தாலும் கைகூடியது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது போன்ற விஷயங்களை நம்ம கூடுதலாக வந்து கையில் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது போன்று நிச்சயமாக நீங்களும் செய்யுங்க. ஒருவேளை இதை பார்க்கின்ற அன்பர்கள் திருமணம் ஆகாத அன்பர்களாக இருந்தால் இந்த ஆலயத்துக்கு சென்று வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை அமைய பெற்று நல்ல சகல சௌபாகியங்களோடும் 16 பெற்று பெருவாழ் வாழ எங்களின் வாழ்த்துக்கள். சரிங்களா? ஸோ இந்த பதிவு வந்து திருமணம் சார்ந்த தடைகளை நீக்கும் ஒரு அற்புதமான பதிவு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஆலயங்களும் அற்புதங்களும் அப்படிங்கிற பதிவில் இன்றைய பதிவில் வந்து நம்ம வந்து ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் அப்படிங்கிற ஐயனுடைய ஆலயம் திருவிடந்தையில் இருக்குது. திருவிடந்தை எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லணும் இல்லைங்களா? திருவிடந்தை அப்படிங்கிறது வந்து கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்குதுங்க. ஈசிஆர் ரோடு அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? ஈசிஆர் ரோட்டில் இருக்குது. அதாவது வந்து சென்னையிலேருந்து வரோம் அப்படின்னு வச்சிங்க, திருவான்மியூர்லேருந்து அடுத்ததாக வந்து ஒரு இந்த ஊருக்கு அருகாமையில் இருக்கும் ஊர் அப்படின்னாக்கா கோவளம். திருவான்மியூர் டு கோவளம். கோவளத்துலேருந்து ஒரு 5 நிமிட பயணம்தான். நீங்கள் சொந்த ஒரு வெஹிக்கிளில் வந்தீங்க அப்படின்னாக்கா அதிகபட்சமாக ஒரு 10 நிமிஷம் ஆகும்.
திருவான்மியூர்லேருந்து வரும்போது உங்களுக்கு வலதுபுறத்தில் இந்த ஆலயம் இருக்கும். இங்கே மகாபலிபுரத்துலேருந்து ஈசிஆர் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா முதலப்பண்ணை திருவிடந்தை, அதுக்கு அடுத்தது கோவளம். சரிங்களா? முதலப்பண்ணைக்கு அடுத்த இடம் இந்த திருவிடந்தை அப்படிங்கிற சிற்றூர் வரும். இது வந்து மகாபலிபுரத்துலேருந்து இடது பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆக முடிந்த வரைக்கும் வந்து காலையில் போங்க, மணி ஒரு 10 மணி அப்படி அதற்குள்ளே போயிடுங்க. ஈவினிங் இருந்தால் அந்த சூரியன் அந்த வெப்பம் அதிகரிக்கிறதுக்குள்ளே ஆலயங்களுக்கு போயிடுங்க. அல்லது அந்த சூரியனுடைய வெப்பம் தாழ்ந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் சாந்தமானதுக்கப்புறம் ஆலயத்துக்கு போங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. சரிங்களா? இதில் முக்கியமான விஷயங்கள் இதுதான். உங்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் வேறு ஏதேனும் இந்த ஆலயத்தை பற்றியோ அல்லது வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய கருத்துக்களை வந்து உங்களுடைய சந்தேகங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக பார்த்துட்டு அதற்குண்டான விளக்கங்களை கொடுக்க காத்திருக்கின்றேன். சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.